மக்களே, இப்போ நம்ம நின்று பேசிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அன்னூர் அவனாசி 4 வழி சாலை திட்டத்துக்காக வந்து கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட மரங்களை வந்து வெட்டுறதாகவும் திருப்பி ஒரு 150 மரம் தான் வந்து நடுறதாகவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தோட தலை சிறந்த கவிஞன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈகே தான். ஈகேக்கு தெரியும் அதை வந்து எப்படி அழகுபடுத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தான் வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாதுகாக்காட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை விட்டோம்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதுகாத்துக்கும். கிட்டத்தட்ட 50 வருஷம் 70 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த மரங்கள் வெயிலில் மழையிலலாம் வந்து தாங்கி நின்று தான் நமக்கு நிழல், பறவைகளுக்கு, விலங்குகளுக்கெல்லாம் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட மரங்களை வந்து வெட்டி போட்டு இன்றைக்கி ஒரு நிழல் இல்லாமல், ஒரு மழை இல்லாமல், இவ்வளோ வெயிலில் வந்து நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பொள்ளாச்சி ஆனமலை சாத்தூரில் பார்த்துருப்பீங்க, 40 மரத்துக்கு மேலே வெட்டுறன்னு சொல்லியிருந்தாங்க. மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துங்க, ஒரு பிளேடு கூட மரத்து மேலே படாத அளவுக்கு ஒரு கீரல் கூட இல்லைங்க, அந்தளவுக்கு அதை நிறுத்தி போட்டாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் மக்களுக்கு இன்னுமே பெருசாக இதில் விழிப்புணர்வு கிடைக்கலிங்க. அதான் உண்மையாக சொல்லுவாங்க. பக்கத்து ஸ்டேட் தான் கேரளாங்க. அங்கே ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டி பண்ணணும், அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி நார்வேங்கிற கண்ட்ரியில் இந்த மரம் வெட்டுறது, காட்டு அழிக்கிறதெல்லாம் வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஆக்கிறேன்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம நாட்டோட நிலைமை என்னங்கிறத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும்.